அதற்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். அதாவது நம்ம சாரதா இருக்காங்கல்ல, சாரதா வந்து பாரதி வந்து நம்ம கருவ கலைக்க போனாங்கல்ல, அந்த உண்மை தெரிஞ்சு பயங்கரமான கோவத்தில வந்து வீட்டுக்கே வந்துட்டாங்க அப்படிதாங்க சொல்லணும். வந்துட்டு பயங்கரமான ரகளை ஆயிருச்சு. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனேயுமே வந்து ஆண்டாளும் பாரதியும் பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதான் அந்த பக்கம் நின்னு நம்ம தர்மலிங்கம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப பாரதி வந்து சொல்றாங்க, தமிழ் வந்து இப்போ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டாடி. அதுக்கு வந்து உனக்கு தான் நன்றி சொல்லணும். நீ தான் தமிழோட மனச வந்து மாத்தியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து நம்ம பாரதி வந்து ஆண்டாளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிடி அத விடு. தமிழ் மனசு மாறிட்டா. ஆனா ஆதி இன்னும் கோவத்தோட தானே இருப்பாரு. ஆதி என்ன பண்ண போற? அப்படிங்கிற மாரி கேட்டவுனே, ஆமாடி அவர் வந்து கோவத்துல தான் இருக்காரு. மொனச்சுக்கிட்டே இருந்தாரு. என்ட்ட வந்து சரியா பேச மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம அழகர் கூட சேர்ந்து ஊருக்கு போனாரு. ஊருக்கு போம்போது கூட என்ட்ட சொல்லவே இல்ல. தனியாவே போயிட்டாருடி அப்படிங்கிற மாரி வந்து பாரதி சொல்லிட்டு இருக்காங்க. தனியா போயிட்டாரா? அப்பன்னா வந்தவொன்னே எப்படிடி சமாளிப்ப? என்ன சொல்லுவ? அப்படிங்கிற மாரி கேட்காங்க. அவர சமாளிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாடி. வந்தவொன்னேயுமே வந்து ஓடி போய் கட்டிப்பிடிச்சா, அவரே வந்து மயங்கிற போறாரு. ஆல்ரெடி வந்து 2, 3 நாளா வந்து என்னைய பார்க்காம ரொம்ப கஷ்டத்துல இருந்து இருப்பாரு. என்னைய பார்க்காம வந்து அவரால இருக்கவே முடியாது. அதனால தான் நான் சொல்றேன். கண்டிப்பா வந்து அவர் மனசு மாறிருவாரு. அப்படி மனசு மாறலன்னா, இருக்கிறதே 4 சொட்டு கண்ணீர வந்து சும்மா அங்கனக்குள்ள நின்னு வடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, சரி விடுங்க பாரதி. ஏதோ தெரியாம பண்ணிட்டீங்க. விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு சமாதானம் ஆயிருவாருடி. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பரவாயில்லையேடி! நீயும் வந்து இந்த இந்த பூனையும் பால் குடிக்குமா? அப்படி சொல்லிட்டு அமைதியாவே இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சு வச்சிருக்கியேடி! அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அட போடி! புருஷன வந்து எப்பயுமே கைக்குள்ள போட்டுக்கிட்டா தான் நம்ம நெனச்சத வந்து சாதிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு பாரதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா தர்மலிங்கத்துக்கு வந்து பயங்கரமான கடுப்பாயிருச்சு. ஓ! அப்படியா? நம்ம ஒரு பிளான் போட்டா, இங்கே ஒரு பிளான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது சரிப்பட்டு வராது. நம்ம வேற ஒரு பிளான போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் யோசிச்சுட்டு டக்குன்னு வந்து நம்ம அறிவுக்கு வந்து ஃபோன் பண்றாரு. ஹலோ அறிவா, நான் வந்து கோட்டப்பட்டியிலேருந்து தர்மலிங்கம் பேசுகிறேன். அதான் ஆதி பாரதிக்கு எதித்த வீட்டில் இருக்கேனே, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் வந்து வர வர வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அத என்னால பார்க்க முடியல. உங்களுக்கும் தெரியும். அவங்க வந்து சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் வந்து இப்போ அவங்க சந்தோஷத்த கெடுக்கிறதுக்காக உங்க அக்காவோட நம்பர் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாரி கேட்காங்க. எங்க அக்கா சாரதா நம்பரா? அது எதுக்கு உங்களுக்கு? அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நீங்க நம்பர குடுங்க. உங்களுக்கு ட்ரீட்டு நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல தர்மலிங்கம் சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு நம்பர வந்து ஷேர் பண்ணிடுறாங்க. நம்பர ஷேர் பண்ண டக்குன்னு பார்த்தா அவங்க அடுத்த காலே வந்து சாரதாக்கு தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு சாரதாவா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அம்மா நான் தான் ஆதி பாரதி இருக்காங்களே அவங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் இருக்கேன். கோட்டப்பட்டியிலேருந்து பேசுகிறேன். ஆண்டாளோட அப்பா அதாவது அழகர் இருக்கார்ல அவருக்கு மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ நீங்களா? சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கேட்குறாங்க. இங்கே ஆதி பாரதி வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அதான் எனக்கு தெரியுமே அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்க. என்னையும் அங்கே வந்து கூடிய சீக்கிரம் வந்து வர சொல்லியிருக்கான் என் பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. திரும்பி வந்து அவங்க பிரிஞ்சிருவாங்களோ என்னன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. ஏங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட உடனேயும், இல்லைங்க இப்போ வந்து பாரதி மாசமாக இருக்கா, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்னது பாரதி மாசமா இருக்காளா? எனக்கு இந்த விஷயம் தெரியாதே. என் பையனும் சொல்லல, பாரதியும் சொல்லலையே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி விடுங்க. அவங்க வந்து இன்னொரு நாள் சொல்லலாம்னு நெனச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சம்பவம் நடந்து போச்சு. நம்ம பாரதி இருக்காங்கல்ல, அவளுக்கு வந்து அந்த பிள்ளைய சுமக்கிறதுல விருப்பம் இல்ல. போய் காச கட்டி கருவ கலைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டா. அதுக்கடுத்து அந்த டாக்டர் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க. நம்மட்ட கால் பண்ணி சொன்னாங்க. அதுக்கடுத்து தான் நான் ஆதிய அனுப்பிவிட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அவர் கூட்டு வந்திருக்காரு. இப்போ பார்த்துக்கிட்டோம்னா, ஆதி வேற ஊர்ல இல்ல. நாள பின்ன போய் கலைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நீங்க வந்தா தாம்மா சரியா இருக்கும். ஏன்னா, வீட்ல வந்து ஒரு பெரியவங்க இருந்து அதை எடுத்து சொல்லாம ஒண்ணுமே நடக்காது அப்படிங்கிற மாரி வந்து தர்மலிங்கம் சொல்லிடுறாரு. சரி ஃபோன வைங்க. நாளை காலையில நான் அந்த இடத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தா, காலையில விடிஞ்ச உடனே வந்து காலையில கதவ திறந்து பார்த்தா, அங்கனக்குள்ள நம்ம இவங்க வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. அதாவது சாரதா வந்து நிக்காங்க. அத பார்த்தோனே ஷாக் ஆயிருது பாரதிக்கு. வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு வராங்க. என்ன என்னைய பார்த்தோனே ஷாக் ஆயிட்டியா? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்லம்மா இது உங்களோட வீடு. நீங்க எப்பனாலும் வரலாம், எப்பனாலும் போகலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன வந்தவொடனே இப்போ போகலாம் வரலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நான் இங்கேயே தங்குறதுக்கு தான் வந்திருக்கேன். சரியா? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீங்க தங்குங்கம்மா. இது உங்களோட பையன் வீடு. நீங்க எத்தன நாள் வேணாலும் தங்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அடுத்து சாரதா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இந்த வீட்ல வந்து எப்படி தான் என் பையன் தங்குறான்னு தெரியல. உனக்காகவும், உன் பிள்ளைக்காகவும் வந்து என் பையன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அது என்ன பண்ணுறது? நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போவே பாரதிக்கு வந்து டவுட் வந்துருது. என்ன இவங்க வந்தது வராதமா வந்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அம்மா டீ போட்டு கொண்டு வரவா? அப்படிங்கிற மாரி கேட்காங்க. டீ வந்து சுகர் இல்லாம தெரியுமா. நான் எப்பயுமே வந்து பழச மறக்க மாட்டேன். சுகர் இல்லாம தான் டீ குடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் போய் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க போய் டீ போட போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு பார்ட் வந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்ட் வந்து 2வது பார்ட் வந்து நான் போடுறேன்.